நெல்லின் ஈரப்பதம் குறித்து அறிவிப்பு வெளியிடாததற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியை காணலாம். நெல் ஈரப்பத அளவு தளர்வு குறித்து முடிவு எதுவும் தெரிவிக்காதது தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் செயல் என கண்டனமானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகையில் மழையால் நெல் ஈரப்பத அளவை 17 22 விழுக்காடாக உயர்த்த கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கண்காணிப்பு குழு 26, 27, 28, 3 தேதி வந்துட்டு போனாங்க. அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்க்குறப்பே சொல்லன்னு ஈரம் இருந்துச்சு. அப்படி நெல்லை எடுத்து பார்க்குறப்பே அவங்க நல்லா உள்ற குத்தி ஆராய்ச்சி பண்ணாங்க. எல்லாம் பார்த்தாங்க, ஒரே ஈரமாக இருந்துச்சு. காவிரி படுகை பூராமல் எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தாங்க. இவ்வளவையும் பார்த்துட்டு இந்த குழு போய் அறிக்கை 2 வாரம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த எங்களுக்கு அறிவிப்பும் கிடைக்கல. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வார்தா புயல் வந்துச்சு, நெவர் புயல் வந்துச்சு, கஜா புயல் வந்துச்சு, தானே புயல் வந்துச்சு, மத்திய அரசு ஒரு குழு அனுப்ப வேண்டியது. அங்கேருந்து பசியாக இருக்கிறவனுக்கு ஒரு பழைய சோறு, இட்லி, இடியாப்பம் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை. நாங்கள் கேட்குறது, நாங்கள் வர்றவங்களெல்லாம் வரவேற்று கொண்டு போகிறோம். எல்லா மொழியிலையும், ஹிந்தியிலேருந்து எல்லாத்துலேயும் விலைக்கு சொல்கிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது பூந்தி காராச்சை வாங்கி கொடுக்குறோம். அப்போ அதுக்கு கூட நீங்கள் கணக்கு எங்களுக்கு கொடுக்கலையே சாமி. மத்திய அரசு குழுங்கிறதுக்கு தொடர்ந்து வர்றது எதுக்கு வர்றீங்க? நீங்கள் ஆகாய விமானத்தில் பறந்து வர்றீங்க. இந்த அறிக்கை எழுதி கொடுக்கறதுக்கு இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் அவ்வளோ லேட் ஆகுதா? நீங்கள் கொடுத்து தான் என்ன, நம்ம கொடுக்காட்டி தான் என்னால் விவசாயி செத்தவங்க. இந்த அடுத்த இந்த மழை வரப்போகுது. எதுக்கு இந்த குழு வருது? ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுது, தொடர்ந்து வஞ்சிக்குது. பாதிப்படைந்த எல்லா இடத்துலையும் ஆய்வு பண்ணாங்க. நெல் மூட்டையை நம்ம அறுத்து வச்சுருக்கோம், அதில் சூக்காலோட ஏறிக்கிட்டு ஆய்வு பண்ணுறேங்கிற பேரில் பண்ணதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஆய்வு பண்ணதை அரசாங்கத்துக்கிட்ட அவங்க ஒப்படைச்சாங்களா, இல்லை இது ஒரு ஃபார்மாலிட்டிஸுக்காக பண்ணிவிட்டு அதை போய் ஏதாவது ஒரு எடைக்கு போட்டுட்டாங்களா, இல்லை அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா, இல்லை ஒரு டீ கடையில் வடை போண்டா சுற்றுறதுக்கு அதை பயன்படுத்திட்டாங்களாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ஊரில் உள்ள அனைவருக்கும் சோறு போடக்கூடிய விவசாயியாக இருக்க நாங்கள் இன்றைக்கி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறதுக்காக அரசாங்கம் இருக்கணுமா, அல்லது கண் துடைப்புக்காக அரசாங்கம் இருக்கணுமான்னு தான் எங்களுடைய கேள்வியாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி குறிப்பாக மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாதிப்படைஞ்சிட்டாங்கனோ அவங்களுக்கான ஒரு சலுகைகள் தரத்துக்கு தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயங்கிறத எங்களுக்கு தெரியல. மத்திய அரசாங்கம் உடனடியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அந்த நிவாரணத்தை கொடுக்கணும். ஆய்வு பண்ணதை அந்த அறிக்கையை கொடுத்தாங்களா இல்லையாங்கிற கேள்வியை உங்கள் முன்னாடி நாங்கள் முன்வைக்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய குழு இங்கே வருகிறது. 3 குழுக்கள் 2 வாரங்களாகியும் 22% ஈரப்பதத்தை அதிகரிக்கப்படவில்லை. குறிப்பாக கொள்முதல் பணிகளில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியிருக்கின்றது. 22% அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கமும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலாக 1819 நேரடி நெல் கொள்முதல்கள் திறந்திருக்கின்றோம். நெல் கொள்முதல் பணிகள் 50%க்கு மேற்பட்டு நிறைவடைந்து விட்டது. அக்டோபர் மாதத்திற்குள் கொள்முதல் பணி விரைவாக முடிவடைந்துவிடும் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் அங்கங்கே டிஎன்சிஎஸ்சியில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடக்கின்றது. நெல் மூட்டைகள் தேக்கம் அதிகரித்து வருகின்றது. காரணம், அந்த ஈரப்பதத்தினுடைய அளவை 2 வாரங்கள் ஆகியும் மத்திய அரசாங்கம் எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை. எனவே இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக ஆய்வு செய்யப்பட்ட அந்த குழுக்கள் 22%க்கு நெல்லை கொள்முதல் செய்யலாம் என்ற அறிவிப்பை உடனடியாக வெளியிட வேண்டும். தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழையில் பாதிப்பின் தன்மையை அறிந்து உடனுக்குடன் ஆய்வு செய்யாமல் அந்த ஆய்வு பணிகள் என்பதே காலம் தாழ்த்தி வருகிறார்கள். எனவே இதெல்லாம் ஒரு கண் துடைப்பாக இருக்கின்றது. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கவும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளை மீட்டெடுக்கவும், அதேபோல 22% அனுமதிக்கவும் உடனடியாக மத்திய அரசு பரிந்துரைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.